ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார். பல சிரமங்களுக்கு பிறகு செயல் வடிவம் கண்டுள்ள அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தால் போராட்ட குழுவினரும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மலைப்பகுதியில் உருவாகி காவிரியில் கலக்கும் பவானி ஆற்றின் உபரி நீரை கோவை, ஈரோடு, திருப்பூர் பகுதிகளுக்கு கால்வாய் மூலம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உருவானதுதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். பவானி ஆற்று நீரை காவிரியில் கலக்கும் இடத்திலிருந்து பம்பிங் செய்து நீரேற்று நிலையங்கள் மூலம் குளம், குட்டைகளுக்கு கொண்டு செல்வது என முடிவு செய்யப்பட்டு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கென கடந்த 2019ஆம் ஆண்டு 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த பணி முடிந்து திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம், குட்டைகளுக்கும் சோதனை ஓட்ட பணிகள் முடிவுற்று தற்பொழுது பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் போதுமான உபரி நீர் வர தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின்படி காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்புறத்திலிருந்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 250 கன அடி நீர் வீதம் ஆண்டுக்கு 70 நாட்கள் நீர் எடுக்கப்பட உள்ளது. இவை காளிங்கராயன் பாளையம், நல்லகவுண்டன் பாளையம், திருவாச்சி, போலநாயக்கன் பாளையம், எம்மாம்பூண்டி, அன்னூர் ஆகிய 6 நீரேற்று நிலையங்கள் வழியாக திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் உள்ள 1045 குளம், குட்டை, ஏரிகளுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. இதற்காக 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு உபரி நீர் வீணாகாமல் தடுக்கப்பட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வாயிலாக 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.